Hi, welcome to the channel Mansi the Homemaker. இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவை ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். நான் செய்கிறப்பவே ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் 5 முந்திரி, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 2 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணியிருந்தேன், இதே ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட 2 பெரிய தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியோட எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு ஜாரில் அரைச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சுன்னா இது ஜாரில் சிட் பண்ணுறேன். அரைச்சி வச்சுட்டேன். பேஸ்ட் இந்த பத்தில் இருக்கணும். நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா உருகட்டும். பட்டர் உருகுனதும் இதில் 2 பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், இது ரெண்டையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதை வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணுறேன். பால் சேர்க்குறனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துடுச்சு. நான் 100 கிராம் அளவுக்கு பன்னீரை க்யூபாக கட் பண்ணியிருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிடுச்சு, ஓரளவு கெட்டி ஆயிடுச்சு. இதில் கஸ்தூரி மேத்தி லீஃப் தூறேன். இது காஞ்ச வெந்தயக்கீரை தான், எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கடைசியாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹனி கூட இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேண்டாம், காரம் மட்டும் போதும்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுட்டா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இது சப்பாத்தி நான்கெலாம் நல்ல காம்போ. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மான்சி த ஹோம்மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.